ஓம் சாந்தி. 4/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, சகோதர சகோதரி என்ற உணர்வில் இருந்து விலகி உங்களை சகோதரர்களாகவே கருதுங்கள். உங்கள் கண்கள் குற்றமற்றவை ஆகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் குற்றமற்ற பார்வை உள்ளவர்கள் ஆகும் பொழுது மாத்திரமே கர்மாதீதம் ஆக முடியும். கேள்வி: உங்கள் குறைபாடுகளை அகற்றுவதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய வழிமுறை யாது? பதில்: உங்கள் குணாதிசயத்தின் பதிவேடொன்றை வைத்து தினமும் உங்கள் அட்டவணையை குறித்து கொள்ளுங்கள். உங்கள் பதிவேட்டை வைத்திருப்பதனால் நீங்கள் உங்களுடைய பலவீனங்களை அறிந்து அவற்றை இலகுவாக அகற்ற முடியும். அக்குறைபாடுகளை படிப்படியாக அகற்றுவதனால் ஒரே ஒரு தந்தையை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யாத ஸ்திதியை அடைவீர்கள். பழையனவற்றிலும் பற்று இல்லாதிருக்கட்டும். எதனையும் வேண்டுகின்ற உள்ளார்ந்த ஆசையை கொண்டிருக்காதீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. உங்கள் சரீரத்தின் மீது சிறிதளவேனும் பற்றில்லாத வகையில் அத்தகைய யோகிகள் ஆகுங்கள். அழுக்கான விடயங்கள் மீது கவரப்படாதீர்கள். உங்கள் ஸ்திதியை அப்பால் வைத்திருங்கள். உங்கள் சந்தோஷ பாதரசத்தை உயர்வாக வைத்திருங்கள். 2. மரணம் உங்கள் தலை மீது உள்ளதால் ஒரு மங்களகரமான பணியை செய்வதை தாமதப்படுத்தாதீர்கள். நாளைக்கென எதனையும் பிற்போடாதீர்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் புரிந்துணர்வு சக்தி மூலம் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு அனைவரிலும் அதி திறமைசாலியான தந்தையை விட திறமசாலியாக இருப்பதை நிரூபிக்க முயற்சிக்காமல் இருப்பீர்களாக. தங்கள் சேவையும் தங்கள் பெயர்களும் சிறந்தவையாக தென்படுவதை நிரூபிக்கும் பொருட்டு அனைவரிலும் அதி திறமைசாலியான தந்தை மூலம் திறமைசாலியாக இருப்பதற்கு சில குழந்தைகள் முயற்சி செய்கின்றார்கள். அந்நேரத்தில் அவர்கள் புரிந்துணர்வை கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த புரிந்துணர்வு எந்த சக்தியையும் கொண்டிராமையால் மாற்றம் இடம்பெறுவதில்லை. அது சரியல்ல என்று சிலர் புரிந்து கொண்டாலும் தங்கள் பெயர்கள் பின்னர் பாழாகிவிடக் கூடாது என்று சிந்திப்பதால் அவர்கள் தங்களுடைய சொந்த மனச்சாட்சியையே கொன்று விடுகின்றார்கள். அதுவும் பாவக்கணக்கில் சேமித்து கொள்ளப்படுகின்றது. ஆகவே மிகவும் திறமைசாலியாக இருப்பதை நிறுத்தி உங்களை மாற்றி ஓர் உண்மையான இதயத்தை கொண்டிருப்பதனால் புரிந்துணர்வை பெற்று உங்கள் பாவங்களில் இருந்து விடுபடுங்கள். ஸ்லோகம்: இந்த வாழ்வில் பல்வேறு பந்தனங்களில் இருந்தும் விடுவிக்கப்பட்டிருப்பதே ஜீவன் முக்தி ஸ்திதியாகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.